சுட போறாங்க நண்பர்களே, முடிச்சுட போறாங்க. எனக்கு என்னமோ பெரிய லெவல்ல இன்னைக்கு சம்பவம் இருக்க மாதிரியே ஃபீல் ஆயிட்டே இருக்கு ப்ரோ. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்தை பொறுத்தவரை டப்பா வந்து இந்த வீக்லி டாஸ்க் மட்டும் சொதப்பல, ஓகேவா? வீக்லி டாஸ்க்ல ஏகப்பட்ட வேலையை பார்த்திருக்காப்ல. வீக்லி டாஸ்கையும் தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள ஹோஸ்டா ஒருத்தர் இருக்காரு அந்த ஷோக்கு, அதான் நம்ம சேதனை நிறைய இடங்கள்ல தவறா பேசியிருக்காரு. நிறைய இடங்கள்ல முக்கியமா கடைசி வாரம் இந்த சாட்டர்டே சண்டே ஒரு பயங்கரமா ரோஸ்ட் வாங்கியிருப்பாரு, ஓகேவா? அந்த ரோஸ்ட் வாங்கிட்டு முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாரு. அப்போ சேதனை கூட கேட்டிருப்பாங்க, என்னப்பா முறைக்கிறீ அப்படின்னு கேட்கப்போ, சார் நான் எதுக்கு சார் உங்களை முறைக்க போறேன், நான் எல்லாம் முறைக்கல சார்னு சொல்லிட்டு உட்கார்ந்தவன் அன்னைக்கு நைட்டே ஜாக்லின்ட்ட சொல்லியிருக்கான், நான் முறைக்க தான் செஞ்சேன், நான் வேணும் தான் முறைச்சேன், நான் அப்படிதான் முறைப்பேன், அதுக்கு என்னனாலும் பரவாயில்ல, அப்படி என்ன கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா வெளியே போவேன், அப்படிலாம் யாரை பார்த்து பயந்து நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜாக்லின்ட்ட சொன்னதை ஜாக்லின் நிறைய இடங்களை பதிவு பண்ணிட்டாங்க, ஓகேவா? இந்த வாரம் நிறைய இடங்களை பதிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நிறைய இடங்கள்ல சேதனை பத்தி தவறா பேசியிருக்கான், ஓகேவா? அதெல்லாம் வச்சு எனக்கு என்னமோ இன்னைக்கு இவனுக்கு கார்டு கொடுத்தா கூட நம்ம ஆச்சரியப்படுறது இல்லைன்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. பட் அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா காப்பாத்துறதுக்கு ஏகப்பட்ட டீம் வெளியே இருக்காங்க, அவங்க எல்லாம் கொண்டு வந்து உடனே காப்பாத்திடுவாங்க. பட் இருந்தாலுமே இதெல்லாம் தட்டி கேட்கணும் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கடைசி சீசன் எடுத்துக்கோங்கப்பா. கடைசி சீசன் பிரதீப் அப்படின்னு ஒரு நபர் இருந்தார். அந்த பிரதீப் அப்படிங்கிற நபருக்கு கார்டு கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? அந்த வீட்டுல கமல் சார் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னப்போ மன்னிப்பு கேட்க முடியாது நின்னது. அது மட்டும் இல்லாம அந்த மன்னிப்புக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள ஒரு கன்வென்ஷன் எல்லாம் போகும்போது யாரு மன்னிப்பு கேட்க சொன்னாலும் சரி, நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன், செருப்பு கலத்தி அடிச்சு நான் வீட்டை விட்டு வெளியே போன தவிர நான் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா நிறைய வார்த்தைகளை விட்டுருப்பாரு. அந்த ஒரு வார்த்தைகள் மட்டுமே நம்ம கமல் சார் ட்ரிகர் பண்ணி அவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணி அவங்க அவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டிச்சு, ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல எப்படியே பல இடங்கள்ல அருண் அவர்கள் சேதனை ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு அந்த திங்கக்கிழமை மேட்ரு ஜாக்லின் சொன்னது, அவன் அப்படிதான் முறைச்சேன்னு சொன்னா, நான் அப்படிதான் முறைப்பேன்னு சொன்னா, அதுக்கு நான் வீட்டை விட்டு வெளியே போக தயார்னு சொன்னான். இதுக்கு கண்டிப்பா சேதனை ஒரு வார்னிங் கொடுத்தே ஆகணும். அதை தொடர்ந்து வீட்டுக்குள்ள டாஸ்க் நிறைய போயிட்டு இருக்கு. இந்த முதல் நாள் டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது முதல் நாள் நைட்டே ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ரஞ்சித் அவர்கள்ட்ட அருண் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிப்பான். என்னன்னா, நம்மளை வச்சு இன்னைக்கு செஞ்சுட்டாங்க, நம்மளை வந்து உண்மையான வேலைக்காரங்களை மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, நான் நாளைக்கு யார் வந்தாலும் விட மாட்டேன், முக்கியமா மஞ்சரிலாம் வந்தா வச்சு செஞ்சிருவேன், எனக்கு ஒண்ணு சார் சாட்டர்டே சண்டேலாம் நமக்கு நீதி கிடைக்க போதில்லை சார், நமக்கு நீதிலாம் கிடைக்காது, அதனால நான் எதை பத்தி கவலைப்பட போறதில்ல, சாட்டர்டே சண்டே என்ன வேணா நடந்து போட்டு அதுக்கு பயப்பட போறதில்ல சார், இந்த டாஸ்க்ல நான் வச்சு செய்ய போறேன் சார், மஞ்சரிலாம் வச்சு அவ்வளவுதான் ஓட விட்டு அடிக்க போறேன் சார் சொல்லிட்டு ஓப்பனா இந்த மாதிரி விஷயங்களை அவன் பேசினான். எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, அதை பத்தி நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம். ஓப்பனா இந்த விஷயங்களை அவன் பேசியிருந்தான். அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் ஓவரா போயிட்டு இருக்க ஆளு. ஏன்னா இப்போ சொல்கிறேன், இப்போ சாட்டர்டே சன் ஒருத்தர் வராருப்பா, அவர் வந்து ஒரு சில வாரங்கள் ஒரு மாதிரி பேசுறாரு, ஒரு சில வாரங்கள் சுத்தமாக காலியாகி போயிடுறாரு, அது நம்மளும் தப்புன்னு தான் சொல்ல செய்யறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தன் அந்த ஷோக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, அந்த ஷோ கண்டிப்பாக மரியாதை கொடுத்தாங்கன்னு, முக்கியமாக ஹோஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் அந்த ஹோஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்காம ஒரு மாதிரி குழஞ்சு பேசுறது, சிரிச்சு பேசுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே வழியில் இப்படி ஒருத்தன் வீட்டுக்குள்ள உட்காந்து தப்புன்னு சொன்னா தப்பை கூட ஏற்றுக்க முடியாம முறைக்கிறான், அதை நான் முறைப்பேன் தான் சொல்றான்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை கண்டிப்பாக சேதனை தட்டி கேட்கணும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு வார்னிங் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து திருப்பி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இடங்கள் இதை பதிவு பண்ணியிருப்பான். திருப்பி ஒரு சம்பவம் நடக்குது, வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்றாங்க, சாட்டர்டே சண்டே பார்த்துக்கலாம், இதெல்லாம் சாட்டர்டே சண்டே கேட்பாங்க சொல்லும்போது அந்த லேபர் ஸ்கூல்ல பேசும்போது அங்க உட்கார்ந்து இவன் சொன்னான், சாட்டர்டே சண்டே பயப்படுறது இல்லடா, நான் எதுக்கும் பயப்படுறது இல்ல, சாட்டர்டே சண்டே என்னமோ நடந்துட்டு போட்டு அதெல்லாம் நான் மைண்டே பண்ணல, அது என்னமோ நடந்துட்டு போட்டு நான் என்னோட கேம் ஆடுறேன், நான் இப்படி தான் ஆடுவேன், இதுதான் நான் சொல்லி சொன்னான். இதுதான் முதல் ப்ரோமோல வந்த ஒரு வாக்கியம், தெரியுதா? இதுதான் முதல் ப்ரோமோல வந்த வாக்கியம். ஏன்டா இப்படி கேம் ஆடுறீங்க, தப்புன்னு தெரிஞ்சுமே அந்த தப்பை கொண்டாடுறீங்களான்னு கேட்க போனா இதுதான் நான் சொல்றாங்கன்னு சொல்லி சேதன் ஒரு வாக்கியம் விட்டுருப்பாருல, அதுதான் நம்ம டப்பா அருணுக்கான வாக்கியம். ஏன்னா அவர் தான் அந்த வாக்கியத்தை விட்டார், நான் தான் இது, நான் இப்படி தான் விளையாடுவேன், நான் இப்படி தான் அப்படி சொல்லி சொன்னாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டப்பா அருணுக்கு எனக்கு அடி பயங்கரமா இருக்கும்போது முத்துக்குமரனும் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன இடங்களை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது முத்துக்குமரனும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்னன்னு கடைசியாக சொல்றேன். சரி, அதை தொடர்ந்து அவ்வளவுதான் பண்ணாருன்னு. பட் அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல ஒரு மேனேஜரை மாதிரி உள்ள போன பிறகு உள்ள எல்லாட்டையும் வேணும்னு சொல்லி சண்டை இழுத்துட்டு இருப்பாரு. அப்ப வேணும்னு சொல்லி சண்டை இழுக்கும் போது எல்லாரும் சேர்ந்து அவருக்கான கருத்துக்கு ஆப்போசிட்ல கருத்து வைக்கும் போது ஒரு வார்த்தை விடுவார். என்ன விடுவாரு, நீங்க எல்லாம் கோழைகள் மாதிரி ஒருத்தனை போட்டு 8 பேர் சேர்ந்து ஆப்போசிட் பண்ணி பேசுறீங்களா, உங்க எல்லாம் பக்கம் என்ன கோலத்தனமா இருக்குன்னு சொல்லி ஒன்று விட்டுருப்பாருல. அதுக்கு அந்த இடத்துல நம்ம முத்துக்குமரன் சொல்லுவோம், அந்த வார்த்தை விடாத, கோமாளி, கோழைகள், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடாது அப்படிங்கும் போது நான் அப்படிதான் பேசுவேன், எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லும் போது அங்க இருந்து ஜாக்லின் திரும்பி ஒரு வார்த்தை விடுவாங்க, ஆமாப்பா அவருக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது, நமக்கு நம்ம தான் கோழைகள், நம்ம தான் பார்த்து பேசணும், அவர் சாட்டர்டே சண்டே வர்ற ஆளுக்கே பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு அப்படிங்கும்போது திரும்பி அந்த இடத்துல அவர் அருண் ஒரு வார்த்தை விடுவோம், ஆமா
நான் சேட்டை அடிச்சேன். அப்படிலாம் நான் பயந்து வாழலங்க. நான் அப்படி பயந்து யாருக்கும் அந்த வீட்டில் இல்லை. நான் எனக்கான கருத்தை எப்படி தான் எடுத்து வைப்பேன், நான் இப்படித்தான் சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே பேசியிருப்பான். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு சேதனை இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா திரும்பி சொல்லிட்டு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள சேதனுக்கு பெருசாக மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி சும்மா இந்த டப்பாலாம் உட்காந்து இந்த மாதிரி சேதனை மரியாதை நம்ம பேசிட்டு இருந்தானா வரப்போகிற நாட்களில் யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இன்னும் 4 வாரங்கள் தான் இருக்குது, 4-5 வாரங்கள் மட்டும் தான் இருக்குது. அந்த 5 வாரங்களாச்சும் கொஞ்சம் சேதனை மரியாதையோட வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த ஷோவை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் போன வாரமே அவர் இறங்கி எல்லாருமே ரோஸ்ட் பண்ணாரு. அதே மாதிரி இந்த வாரம் எல்லாருக்கும் ரோஸ்ட் இருக்கணும். முக்கியமா இவன் பல இடங்களில் சேதனை பத்தி இந்த மாதிரி பதிவு பண்ணனால அதுக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள முத்துக்குமரனுக்கும் சின்னதா ரோஸ்ட் இருக்க மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள ஏன்னா டைரக்டா போய் அருண் அடிக்க மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்கு அவனுக்கு, சேனல் சைடுல இருந்து பயங்கர சப்போர்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது டைரக்டா போய் அருண் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதில் ஸ்டார்ட் பண்றது முத்துக்குமரன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முத்துக்குமரன் நாங்கள் 8 மேனேஜர்ஸ் இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் தனியா போய் தனியா உங்களுக்கான ரூலை தான் அங்கே சொல்ல விரும்புனீங்க, ஏன் அந்த மாதிரி ரூல்ஸை ஃபர்ஸ்ட் போட்டீங்க, 8 பேர்ட்ட பேசிட்டு தானே நீங்க போயிருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வார்த்தையை சேதனை அங்கே யூஸ் பண்ணுவாரு. அப்படியே சேதனை கண்டிப்பா இந்த வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுவார். அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா முத்துக்குமரன் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் முழிப்பான். ஏன்னா அங்க ஒரு தப்பு பண்ண மாதிரி தான் அவன் என்ன பண்ணிருக்கணும், 8 பேர்ட்ட பேசிட்டு தான் அங்கே போய் பேசிருக்கணும். அவன் என்ன நினைச்சிட்டான், சரி ஓகே நம்மளும் ஒரு மேனேஜர், நம்ம நமக்கான ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து வைப்போம், அதுக்கப்புறம் மொத்த பேர்ட்ட பேசிட்டு வரலாம்னு வரும்போது அங்க ஒரு பிரச்சனை உருவாயிட்டு. சோ பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா முத்துக்குமரன் இருந்து மட்டும் தான். அது தப்பு ரைட், அது ரெண்டாவது. ஆனா பிரச்சனை அங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அங்க தான் எடுப்பாங்க முதல் பாயிண்ட். சேதனை கண்டிப்பா முத்துக்குமரனை கூட்டி சின்னதா ரோஸ்ட் கண்டிப்பா கொடுப்பாரு. கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதை தொடர்ந்து தான் எனக்கு தெரிஞ்ச அருணுக்கான ரோஸ்ட் வரும். இதுல எனக்கு தெரிஞ்சு போன வாரத்துக்கான டாஸ்கையுமே அழிச்சது பாதி பங்கு இவன்ட்டையும் இருக்கு. ஓகேவா, போன வாரத்துக்கான டாஸ்க் அந்த இவன் டெவிலா இருக்கும்போது எதுவுமே பண்ணாம சும்மா எல்லாருக்கும் டெவிலா இருந்து ஏஞ்சல் மாதிரி தடவை கொடுத்துட்டு சுத்தினான். ஸோ அப்பவே ரோஸ்ட் கொடுத்துருந்தாரு, நல்லவங்க மாதிரி சுத்தாதீங்க, டாஸ்க்கை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க, நிறைய இடங்களில் தேவையெல்லாம் வார்த்தை விடுறீங்க. அதே மாதிரி இந்த வாரம் இவன் கண்ட இடங்கள்ல மார்க் பண்றாங்க பேர்ல பவுன்றது, ஓங்கிறது, தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றது, முக்கியமாக முத்துக்குமரன் நிறைய இடங்களை டார்கெட் பண்ணி ரொம்ப தரகுறவா பேசியிருக்கான். ஸோ இந்த விஷயங்களுக்குலாம் ஒரு சின்ன எண்டு கார்டு போடுற மாதிரி கண்டிப்பாக சேதனை இன்னைக்கு அரணை கூட்டு ஒரு ரோஸ்ட் கொடுப்பாரு நான் நம்புறேன். ரோஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த தனக்கான ஒரு மரியாதையே சேதனை எடுத்துப்பாருன்னு தோணுது. ஏன்னா அப்படியே ரோஸ்ட் கொடுத்துட்டு விட்டா இந்த வாரமும் அதே மாதிரி முறைச்சிட்டு உட்காருவான். அதை ஒரு சீனு நினைப்பான், அதை கட் பண்ணிட்டு வெளியே சில பேர் தரக்குறிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என் தலைவரை பார்த்தியா சேதனுக்கு ஆப்போசிட்ல முறைக்காரன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சீன் கிரியேட் ஆகக்கூடாது. அடிக்கிற அடியில் வெளியே எந்த ஒரு டப்பாவும் ஸ்டோரி போடக்கூடாது. அப்படியே இவன் தப்புகளை நீங்க நீட்டா எடுத்து போட்டு அடிங்க, எந்த ஒரு டப்பாவும் அதுக்கு ஸ்டோரி போட்டு ஹேண்ட் பை அருண் பிரசாத் வரக்கூடாது. ஏன்னா அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்புக்கு இவங்க யாருமே ஆப்போசிட் சொல்ல மாட்டேங்காங்க. நான் என்ன கேட்குறேன்ப்பா, கடைசி சீசன் புள்ளி ஒரு கான்செப்ட் போச்சு. புள்ளி பண்றாங்க, கார்னர் பண்றாங்க அப்படி சொல்லி தான் ஒரு கான்செப்ட் போய் தான் ஒருத்தவங்களை வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணி வின் பண்ண வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல வந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அதே வே கடைபிடிச்சு இவர் மார்க்கிங் பண்றாரு. எப்படியே இவர் மார்க்கிங் பண்ணி புள்ளி பண்ணி இவரே தனக்கான டார்கெட்டா செட் பண்ணி இவரே ஒரு கார்னரில் போய் உட்கார்ந்துக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? இவர் என்ன பண்றாருன்னா கால்ல ஃபுல்லா இந்த மாதிரி மார்க் பண்ணி புள்ளி பண்ணி ஒருத்தர் அட்டாக் பண்ணி அவங்கள திரும்பி அட்டாக் பண்ண வச்சுட்டு அவங்க திரும்பி அட்டாக் பண்ண அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இவங்க பாரு இவங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க, 8 பேர் 7 பேர் சேர்ந்து அட்டாக், இந்த ஒரு சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாரு. போன சீசன் தானா நடந்துச்சு சொல்ல முடியாது. போன சீசன் தானா நடந்தா இல்ல நம்ம கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சான்னு தெரியல. ஏன்னா வரப்போற நாட்கள் அப்படி, ஏன்னா ரீசன்ட் டேஸா பார்க்க எனக்கு எதை நம்பனே தெரியல. சோ அந்த வகையில இந்த சீசன் இவர் ரொம்ப மோசமா அதை பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா கடைசி வாரங்கள் இந்த புள்ளிக்கும் இந்த இந்த மோக்கிங்கும் ஆப்போசிட்ல சேதனை பேசுனீங்க. இந்த வாரம் அது நிறைய தொடர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு கண்டிப்பா சேதனை ஒரு எண்டு கார்டு வைப்பீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா அது எண்டு கார்டு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே மக்களுக்கு உங்க மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கூடும். போன வாரமே உங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டு ஏன்னா எல்லாரையுமே பிடிச்சி ரோஸ்ட் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த வாரங்கள் இருந்தா கூட போதும். அவனை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணீங்கன்னா வரப்போற வாரங்கள் நீட்டா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கான ஒரு மென்டல் பேஸையும் போட்டு உடைக்கிறான். ஸோ கண்டிப்பா சேதனை எடுத்து பேச நான் நம்புறேன். நீங்க சொல்லுங்க, இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்தா கரெக்டா இருக்குமா, பிரதீப்க்கு கொடுக்குமா, இங்க கொடுக்க கூடாதப்பா? உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.